தாய்நாடு தாய்நாடு கன்னி தமிழ் தந்தையங்கள் தாய்நாடு தேனை உண்டு குருதி பாடு வந்து கோபிதறித கண்டு ஆடிடுவாங்கள் ஒன்று தேனருவி சுழந்து அம்மா தாய்நாடு 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 கன்னி தமிழ் தந்தையங்கள் தாய்நாடு போன்ற பெரியவர்களே, தாய்மார்களுக்கும் தந்தையர்களுக்கும் எனது அருமை தம்பி ராசனடியர் ஆரகுடியைச் சேர்ந்த கருப்பசாமி அமைப்பாளர் அவர்களுக்கும் நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். கோவிலாங்குளம்பட்டி ஏ தருமர் ஊமத்திர நடிக்க அண்ணன் அவர்களுக்கு ஆரகுடி கிராமத்தின் சார்பாக பொன்னாடி போற்றி கௌரவப்படுத்தி விடுகிறோம். இதற்கு முன்னே பாடிய பாடலை பாராட்டி மச்சா ராமதாஸ் அவர்களை காத்தலந்த புதுக்குடியிருப்பு முனியாண்டி அவர்கள் 50 ரூபாய் அன்பில் வழங்கியுள்ளார். எனக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய ஆரைக்குடி கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம். தாயை பற்றி பாடியதற்காக அன்பளித்து பெருமிசத்தை அன்பு சொந்த வந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பாக என் சார்பாகவும் எனது ஊர் செய்யாமங்குளம் குளத்தோர் தேவர் பேரவை சார்பாக நன்றி. தேவி சக்கம்மா வடநாடு விட்டு தென்னாடு வந்த என் கோதையுமே, இந்த அடியன் உன்னை அணிதினமும் வணங்கின்றேன். நீதான் என்னை காத்தருடைய ஒரு தாயே, தாயே அழகுவலிய தாயே, உன்னை அணிதினமும் வணங்கி வருகின்றேன் தாயே, என்னை காத்தருடைய ஒரு தாயே. மறுவில்ல சபையில் மறுவில்லை சபையில் மறுவில்லை கலிகளே கட்டுடந்தேன் சபையோர்களே,
கட்டுடந்தே கலைகளை கற்றுடந்தே கற்றுடந்தே மாபெரும் சபையோர்களே என் வணக்கம் சபையில் மாபெரும் சபையோர்களே என் வணக்கம் சபையில் கலைகளே சபையில் மறுபில்லா கலைகளை கற்றுணர்ந்தே மாபெரு சபையற்கு என் வணக்கம் சபையில் தங்கி இருக்கின்ற சபையோர்களே சபையில் தங்கி இருக்கின்ற சபையோர்களே தாய்மகளே தானடி பணிந்தேனே இச்சிறுவ சபையில் தானடி பணிந்தேனே அழகு ஊரே காக்கின்ற அழகுவள் ஆறுகடி ஊரே காக்கின்ற அம்பிகையே ஈஸ்வரியே அழகுவள்
அன்னையின் பொக்கிஷம். ஆனால் இளைய மகாராஜா அப்படி அல்ல. வாயால பேச மாட்டாரு, வீர வாளால் தான் பேசுவாங்க. ஈ ஓட்டினாலும் இருதுண்டமா வெட்டக்கூடியவங்க. இன்னைக்கு நம்மள 7 துண்டமா வெட்ட போறாரா? ஒன்னே வேண்ட 7 துண்டமா வெட்டலாம்டா. உன்னை எல்லாம் சாம்பாருக்கு பச்சை மிளகா கிரி போட்ட மாதிரி தான்டா கிரி ஓடணும். அதுக்காண்டி நீ பச்சை மிளகா கட்டி மதம் மறந்துடாதா? வாயில வச்சு பாரு, சுறுச்சுறுன்னு ஏறும்டா. உள்ள பச்சை மிளகாலாம் சுறுச்சுறுன்னு ஏற மாட்டேங்குது. அப்ப சீனி மிளகாய வச்சு பாரு. ஊமத்தோர மகாராஜா அழைப்போம். வந்த உள்ள வெளிச்சப்படும். ஊமத்தோர மகாராஜா வருக வருக வருக. வந்தோம் வந்தோம் அருள் தந்த மகாராஜா. கம்பள வீரர்களே, மகாராஜா உங்கள் வரவை எதிர்பார்த்த வண்ணமாக இருக்கின்றோம். நாங்களும் தாங்களுடைய நல் வரவை எதிர்பார்த்தோம் இருக்கிறோம். நன்றாக இருக்கின்றீர்களா? சக்கரவை அருளாலும் காளியம்மன் அருளாலும் அரியவள்ளி அருளாலும் சந்தோஷமா இருக்கின்றோம் மகாராஜா. ஏன் முகம் வாட்டமாக இருக்கின்றது? கோயில்ல வரி வச்சு. அப்படி எந்த கோவிலுக்கு வருகை செலுத்தினீர்கள்? நம்ம சக்கமா கோயிலுக்குங்க. கம்பள வீரர்களே, மகாராஜா நமது சக்கரவியன் கோவிலுக்கு வருகை செய்வதனால் அழைச்சலுங்க. ஓஹோ, ஆகையினால் முகவாட்டமாக இருக்கின்றது. ஏகாதி பரிபடித்த வெள்ளையனே, வெள்ளையனே, ஆட்டு தோலுக்கு இடங்கட்டு நாட்டில் அண்டி பிழைத்த வெள்ள கொக்கே, வெள்ளை கொக்கே, ஏண்டா மானங்கட்ட மக்குவாயா? யாரை கேக்குற? அந்த வெள்ளைக்காரங்களடா. நீ வெள்ளைக்காரனை கேக்குற மாதிரி இல்ல, நாடக அமைப்பாளர் கேக்குற மாதிரி இருக்கு. இல்லடா, பிழைக்க வழிதடி வந்திருக்க பிரிட்டிஷ்காரனே. யாருக்கு யார் அடிமை? ஏழு மகாராஜா, அவன் கிடைக்கிற மகாராஜா, வரட்ட மகாராஜா, வரியண்டி கட்டாமல் சதுரத்தை வரி வரியா புலந்துருவ மகாராஜா. கப்பம் என்று கேட்டால் அதை வாயில அப்பட்டு திருச்சிவ மகாராஜா. சிங்கத்தை எதிர்க்க வந்த சிறுநரி கூட்டமே, சிங்கம் அஞ்சுமா? ஏதுங்க அடிபணியுமா, பின்வாங்குமா, அல்லது பிரமுது காட்டுமா? அன்றுமில்லை இன்றுமில்லை எப்பொழுதுமே கிடையாது மகாராஜா. இந்த ஊமத்துர பாண்டியன் உடம்புலே ஒரு சொட்டு ரத்தம் இருக்கு வரை, ஆமாங்க, கடைசி ரத்தம் இருக்கு வரைக்கும் போராடுவோம் மகாராஜா. முத்தப்ப நாயக்கர் என்றால் 300 பேருக்கு படை தலைவனுங்க. நாகலாபுரம் நாகப்ப நாயக்கர், 400 பேருக்கு படை தலைவனுங்க. ஆத்தூர் அல்லா சாஹிப் அண்ணன் தம்பி 2 பேரும் கம்பளத்தால் 1000 படைப்பட்டலை காப்பு கம்பள பேர் சொன்னா வேப்பனையும் பாலாகும் மகாராஜா. பாம்புக்கு பல்லுல விஷம், தேனுக்கு கொடுக்கல விஷம். இந்த கம்பளத்தார்களுக்கு இந்த ராஜகுல கம்பளத்தாருக்கு நாவல விஷம்ங்க. அப்படி இருக்கும் பொழுது எதற்காக அஞ்ச வேண்டும், எதற்காக பயப்பட வேண்டும்? அதெல்லாம் அன்றுமில்லை இன்றுமில்லை எப்பொழுதுமே கிடையாதுங்க. பொழுதனைக்கு எதுக்கு பயப்படணும், எதுக்கு பயப்படணும்? உழைப்பாடி மக்களின் உள்ளத்தை பூர்த்தி செய்ய, பாட்டாடி மக்களின் பஞ்சத்தை தடுக்க உண்மை மகாராஜா. ஆமாங்க, பறந்து கிடக்கும் பாரத நாட்டை ஒன்று சேர்த்து சுதந்திரமாய் வாழ வேண்டும் என்று சுத்த வீரன் கட்டாரி மீச கொண்ட கட்டம் மகாராஜா இருக்கும் பொழுது எதற்குமே அஞ்ச மாட்டோம் மகாராஜா. முத்தப்ப நாயக்கர் அவர்களே, மகாராஜா பாருங்கள் இப்படி வந்த மகாராஜா. நமது மந்திரியார் மகன் காதலி விழாவிற்காக சென்றீர்களே, கரசல் கொட்டாரம் சென்றீர்கள் அல்லவா? ஆமா மகாராஜா, உண்மை மகாராஜா. செல்லுங்கள் செல்லுங்கள், திரும்பிங்கள் மகாராஜா. தாங்கள் தெரிவித்த வண்ணம் 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படை வீரர்களும் எல்லோரும் நெல் வாங்க சிறிவை கொண்ட போன மகாராஜா. சரி, தாங்கள் எங்களிடம் என்ன சொல்லி அனுப்பி வைத்தீர்களோ அதே மாதிரி முடிச்சுட்டு வந்துட்டோமுங்க. முத்தப்பா மாமா அவர்களே, மருமகனே, என்ன என்ன இது? நாங்க என்ன சொல்லி அனுப்பி வைத்தோம்? நமது மந்திரியார் மகன் காதலி விழாவிற்காக கரசல் கொட்டாரம் சென்று 1க்கு 1 ஆமா ராஜா, போய் நெல் கேட்டோமுங்க. கேட்டு வாருங்கள், வாங்கி வாருங்கள் என்று தெரிவித்தோம். உண்மைங்க. தாங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? போய் வட்டிக்கு நெல் கேட்டோமுங்க. சரி, அங்க முதல் கோட்டை வசூலில் வேங்கைக்கு சமமான வேளாண்மை வீரர் காவலுங்க. 2ஆம் கோட்டை வசூலில் கல்விக்கு சமமான கருப்பண தேவர் காவலுங்க. சரி, 3ஆம் கோட்டை வசூலில் படைக்கு தளபதியான பாண்டிய தேவர் காவல். போய் வட்டிக்கு நெல் கேட்டோம். கேட்டீர்கள், கொடுக்க மறுத்து விட்டார்கள். எதற்காக மறுத்தார்கள்? அவர் கொடுத்தார்களா? లేదు மகாராஜா. அப்புறம் என்ன? கொண்டுக்கிட்டு வந்துட்டா. நீங்களாவது வெட்டுங்க. நீ விதைக்கிறா. முத்தப்பா மாமா அவர்களே, கொடுக்க மறுத்த பிறகு எப்படி நீங்க கொண்டுகிட்டு வர முடியும்? கொண்டுக்கிட்டு வந்துட்டா. கொண்டுக்கிட்டு வந்துட்டோம்ங்க. இறங்கி இப்ப கீழே ஓட போறியே, கொடுக்கறதுக்கு மறுத்தாங்கல்ல, அப்புறம் எப்படி கொண்டுகிட்டு வந்தீங்க? கொண்டுக்கிட்டு வந்துட்டா. மகாராஜா, நானும் 30 வருஷமா பாக்குறேன், ஆளை ஓங்குறீங்களே தவிர வெட்ட மாட்டேன். வெட்டினா ஆமா, சிறுகிழங்க வெட்டின மாதிரி வெட்டுங்க. அப்படியே வெட்டின எத்தனை பேர்த்த வெட்டி கேட்கிறாங்க. நானும் கப்பல வீரர்களே, மகாராஜா போய் வட்டிக்கு நெல் கேட்டோம். கேட்டீர்கள். நெல் கேட்டால் 10 லட்சம் கல்லெடுத்து உங்க பல்லை உடைப்பேன். யாரு கேட்டா? வேளாண்டிங்க. அவன் கொடுத்தானா? தாங்கள் வாங்கி விட்டீர்களா? அப்புறம் எதற்காக கேட்டான்? நாங்களா ராஜகுல கம்பளம் எடுத்து விட்டோம் ராஜா. சரி, கம்பளம் உங்களுக்கு சம்பளம்
மறுபடியும் என்ன நடந்தது? நாங்களும் எவ்வளவு சொல்லி பார்த்து கேட்கிற மாதிரி இல்லைங்க. சரி. அப்புறம் மூவரையும் கொன்று விட்டு முத்தப்பன நெல்லை கொண்டுகிட்டு வந்துட்டோமுங்க. அதான் கொண்டுட்டு வந்துட்டோம். கொண்டுண்டும் டுண்டுண்டும். அவ கொண்டாக அவளோட நான் வந்தேன்னு சொல்லு. நீ முத்தப்பா மாமா அவர்களே, நாட்டு மக்கள் எல்லாம் எப்படி பேசுவார்கள்? கட்டபொம்மன் ஊமத்துறை நாட்டிலே கொள்ளக்காரர்கள் கொலைகாரர்கள் என்று பேசுவார்கள் அல்லவா? இதெல்லாம் செய்யலாமா? இது நமக்கு ஆகுமா? நான் இன்னைக்கு மகராஜ் செஞ்சேன். சின்ன விட்டு நீ இங்க செஞ்சுக்கிற மாட்டியே, தெரிஞ்ச விஷயம் தான். காரணம் சரி செய்யலாம் தான் பார்த்தாரு, ஓடிடுச்சு அந்த பக்கம். மண்டியார் மகராஜா பத்திரலா ராமநாதபுரம் சண்டையில் அரமனையில் தன்னந்தனியாக வைத்து விட்டு வந்த காரணத்தை விட்டு மனதில் எண்ணி தவறுகளான வேலையை செய்திருக்கிறார். அப்படித்தானே? செல்லுங்கள் செல்லுங்கள். பக்தி உள்ள பெருகுதங்க பசு பொண்ணில், பக்தி உள்ள பெருகுதையா பசு பொண்ணில், பக்தி உள்ள பெருகுதங்க பசு பொண்ணில், பாரதத்தில் புகழ் விளக்கும் தமிழ் மண்ணில் சேதுபதி சீமையாண்ட தலைமகா, சேதுபதி சீமையாண்ட தலைமகா, சேதுபதி சீமையாண்ட தலைமகா, நம் தேசத்திலே கருணை காட்டும் பெருமகா. பக்தி உள்ள பசு பொண்ணில், தெய்வ மலர்களே, தெய்வ திருமகள், மரபர்குல மண்ணில் பிறந்த மாணிக்க சுடரே, மரபர்குல மண்ணில் பிறந்த மாணிக்க சுடரே, மரபர்குல மண்ணில் பிறந்த மாணிக்க சுடரே, உன்னை மறக்க என்னால் முடியவில்லை மக்கள் தலைவரே, உன்னை மறக்க என்னால் முடியவில்லை மக்கள் தலைவரே. பெருகுதையே பசு பொண்ணில், நம் பாரதத்தில் புகழ் விளக்கும் தமிழ் மண்ணில், பக்தி உள்ள பெருகுதையே பசு பொண்ணில். கோயிலாக சிலைய கட்டி பூசை நடந்தது, தேவர் குலத்துக்குள்ளே வளர்ந்த மலர் மனதில் மடங்குது. மலர்கள் மனதில் மணக்குது. பசுப்பட்டியிலே பிறந்த மகான் மலர்கள் தூவுது, முத்துராமலிங்க தேவர் முகலை தினமும் வணங்குது, முத்துராமலிங்க தேவர் முகலை தினமும் வணங்குது. பெருகுதையா பசும்பொழி, மண்ணில் பிறந்த மரபர் உலகமே, நம் மக்களுக்கு வழிகாட்டும் அன்பு திலகமே, மக்களுக்கு வழிகாட்டும் அன்பு திலகமே, மானகாத்த மண்ணில் பிறந்த மரபர் உலகமே, நம் மக்களுக்கு வழிகாட்டும் அன்பு திலகமே, அப்ப நாடு கண்டெடுத்த அழகு தெய்வமே, அப்ப நாடு கண்டெடுத்த அழகு தெய்வமே, அப்பனாடு கண்டெடுத்த அழகு தெய்வமே, உன்னை அணிதினமும் வணங்கி வர என் இதய தெய்வமே, உன்னை அணிதினமும் வணங்கி வர என் இதய தெய்வமே. பெருகுதையே பசுப்பொன்னில், பாரதத்தில் புகழ் விளக்கும் தமிழ் மண்ணில், பெருகுதையே பசுப்பொன்னில். கண்ணில் தெரியுது,
தினமும் வணங்குது பெருகுதைக்க பசுப்பொன்னில் பாரதத்தில் புகழ் விளங்கும் தமிழ் மண்ணில் பக்தி உள்ள பெருகுதைக்க பசுப்பொன்னில் சங்கத்தமிழ் பாட்டே நீ எடுத்து சொல்லு வங்கக்கடல் காத்தே நீ எடுத்து செல்லு மண்ணுலகம் தந்ததொரு நீதி. பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் ஆரகுடியை கண்டெடுத்த அன்பு கவிஞர் பாரதி கணேசன் அவருடைய பாடல் எனக்காக எழுதின பாடல். அது எழுதி 20, 10, 15 வருஷம். சங்கத்தமிழ் பாட்டே நீ எடுத்து சொல்லு வங்கக்கடல் காத்தே நீ எடுத்து செல்லு மண்ணுலகம் தந்ததொரு நீதி. தேவர் மகா பசும் பொன்னகரில் வாழ்ந்ததென்று ஜோதி போற்றி பாடடி பொன்னே நம்ம தேவர் காலடி மண்ணே. தெற்கு திசையாண்ட மன்னரினந்தான் முக்குளத்தை சேர்ந்த தேவர் மகந்தான் போற்றி பாடடி பொன்னே நம்ம தேவர் காலடி மண்ணே. தென்பாண்டி சீமையிலே தெரோடி வீதியிலே மான் போல வந்தவர் யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ. சங்கத்தமிழ் பாட்டே நீ எடுத்து சொல்லு வங்கக்கடல் காத்தே நீ எடுத்து சொல்லு மண்ணுலகம் தந்தொரு நீதி. தேவர் மகாம் பசும் பொன்னகரில் வாழ்ந்ததென்று ஜோதி. சங்கத்தமிழ் பாட்டே நீ எடுத்து சொல்லு வங்கக்கடல் காத்தே நீ எடுத்து செல்லு மண்ணுலகம் தந்தொரு நீதி. தேவர் மகாம் பசும் பொன்னகரில் வாழ்ந்ததென்று ஜோதி. ராமலிங்க சாமி போலே உன்னை என்றும் பார்க்கிறோம் நாடு நலமாக மண்ணில் மீண்டு வர கேட்கிறோம். தேவர் மகனே ராமலிங்க சாமி போலே உன்னை என்றும் பார்க்கிறோம் நாடு நலமாக மண்ணில் மீண்டு வர கேட்கிறோம். பிள்ளை மனம் யோகியே பிள்ளை குணம் யோகியே வெள்ள மனம் ஞானியே பிள்ளை குணம் யோகியே வெள்ள மனம் ஞானியே. அடடா நீதான் ஒற்றுமைக்கு தூதராய் வந்தார் தேவர் மகா. அடடா நீதான் ஒற்றுமைக்கு தூதராய் வந்தார். சங்கத்தமிழ் பாட்டே நீ எடுத்து சொல்லு வங்கக்கடல் காத்தே நீ எடுத்து செல்லு மண்ணுலகம் தந்தொரு நீதி. தேவர் மகா பசும் பொன்னகரில் வாழ்ந்ததென்று ஜோதி.
இந்த பாடலை பாடியதற்காக ஆரைக்குடி பாரதி கிருஷ்ணன் பாடலை பாடியதற்காக மச்சான் ஜெயாமல ராமதாஸ் ஆர்மணி அவர்களுக்கு ஆரைக்குடி இருப்பு திருச்சி சரவணன் 100 ரூபாயும் 100 ரூபாய் வழங்கியுள்ளார். மிருதங்க உத்துவான் நம்ம மண்ணின் மைந்தன் அண்ணன் சத்யா அவர்களுக்கு ஆரைக்குடி சரவணன் 100 ரூபாயும் பி சாரதி 200 ரூபாயும் வழங்கியுள்ளார். ஐயா தேவர பாடல் பாடியதற்காக என் அண்ணன் பாசத்துக்குரிய அண்ணன் ஆரகுடியை கண்டெடுத்த பாரதிய கணேசன் அவருடைய கைவண்ணத்தால் எழுதிய பாடலை பாடியதற்காக அன்பளித்து பெருமிச அன்பு சொந்த பந்தங்கள் அனைவருக்கும் நன்றி. கமதி முன்னாள் நன்றி வணக்கம். ஒன்றிய பெருந்தலைவர் துணை ஒன்றிய பெருந்தலைவர் ஏ பூமிநாதன் அவர்களுடைய பையன் ஆர் சோதிராமர் அவர்கள் மாப்பிள்ளை அவர்களுக்கு 5 ரூபாய் அன்பளிப்பார். தூங்குறீங்களா? ஆஹா வண்டி ஏறி. என் அன்பு சொந்த பந்தங்கள் அனைவருக்கும் என் பாசத்துக்குரிய அன்பு உள்ளத்திற்கு எங்களது கலைக்குழுவின் இசைக்குழுவின் சார்பாக நன்றி. வாங்க.
தம்பி அழகமா இருக்கிற தம்பி. அண்ணா தம்பி அண்ணா எனது அஞ்சாத சிங்கமே அண்ணா. கழுத்தியமே. நான் நமது எல்லைப்புறத்திலே எதிர்கள் நடமாட்டம் இருக்கிறதா இல்லையா என்று மிக எச்சரிக்கையோடு இருக்கும் தன்னத்தில் தாங்கள் அழைத்ததாக நமது கம்பள வீரர்கள் சொல்ல தெரிந்து ஓடோடி வந்தேன். யாது காரணம் அண்ணா? யாது காரணம்? அண்ணன் முனிசாமி அண்ணன் மகன் மகேஷ் தமிழ்நாடு ஃபயர் சர்வீஸ் அவர்கள் அவர் சித்தப்பா சக்திவேல் அவர்களுக்கு மிருதங்க வாசிக்கிற தம்பி அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு வழங்குகிறார். மகன் மகேஸ்வரன் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். அண்ணா தம்பி ஊத்தரி பாண்டியா நமது கம்பள வீரர்கள் சொல்ல தெரிந்து ஓடோடி வந்தேன். யாது காரணம் அண்ணா? யாது காரணம்? தம்பி ஊத்தரி பாண்டியா ஏதோ தெரிவிக்கிறேன். தெரிவிக்கலாம் உன்னை அழைத்து வரோம் இதோ தெரிவிக்கும் தம்பி. தம்பி ஊத்தரி பாண்டியா அண்ணா. கரிச கொண்டார் சென்று திவான் தலைமையின் காதலுக்கு வட்டிக்காக படத்தவன் எழுவாங்கி தெரிவித்தோம். ஆமாண்ணா. அங்கு கொலையை படித்து கொலை செய்திருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் யாரும் கேட்டால் உங்கள் தம்பி ஊமத்தரி பாண்டியன் தான் இந்த காரியமா செய்ய சொல்றாங்க தம்பி. இது உண்மையா தம்பி? அண்ணா தம்பி இதுவரை தாங்கள் அறியாம எந்தவித காரியமும் நான் செய்தது இல்லையா? ஆமா தம்பி. தாங்கள் அறிந்த விஷயத்தை அண்ணா ஆ. எந்த குற்றமும் அறியவில்லை அண்ணா. தம்பி எந்த குற்றமும் அறியவில்லை. எனக்கு நன்றாக தெரியும். ஆமாண்ணா. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நமது மந்திரியார் மகன் தான் இருக்க வேண்டும் அண்ணா. ராமனவரத்தில் திமானவலி தண்டனை மட்டும் சொல்லவா? ஆமாண்ணா. இதெல்லாம் மனதில் நிறுத்திக் கொண்டு இப்படிப்பட்ட காரியம் திமானவலி எதிர்பார்த்து மற்ற யோசிப்போம் தம்பி. அப்படி சொல்லுவோம்டா. பத்தை மணக்குதுங்க பசு பொண்ணு ஊருக்குள்ள. பத்தை மணக்குதுங்க பசு பொண்ணின் ஊருக்குள்ள. பத்தை மணக்குதுங்க பசு பொண்ணு ஊருக்குள்ள. சித்து விளையுதுங்க சீமையை புகழுதுங்க தேச மக்கள் நமது தெய்வ திருமகன். சிந்தையிலே நிறைந்திருப்பான் தேவர் பெருமகன். நமது சிந்தையிலே நிறைந்திருப்பான் தேவர் பெருமகன். பத்தை மணக்குதுங்க பசு பொண்ணின் ஊருக்குள்ள. சித்தி விளக்குதுங்க சீமையில புகழுங்க தேசமெல்லாம் வாழ்ந்து தேவ திருமகை. நம்ம கண்ணாடிக்கு பிறந்து வந்த தேவ திருமகை. நம்ம கண்ணாடியில பிறந்து வந்த தேவ திருமகை.
பண்பாட்டுக்குள்ள பண்பாடு சொந்தம் என்றால் திவால்மலை பார்த்து மற்ற யோசிப்போம். அப்படி அப்படியே தம்பி. ஆமாம் சார். ஹலோ.